தேனி மக்களவை தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து கம்பத்தில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பிரச்சாரம் மேற்கொண்ட போது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக உண்மையாகவே பிரிந்திருந்தால் முன்னாள் அமைச்சர்கள் மீது ஆளுநர் நடவடிக்கை எடுக்காதது ஏன் என கேள்வி எழுப்பினார். இதுகுறித்த கூடுதல் தகவலோடு செய்தியாளர் சத்யராஜ் இணைஞ்சிருக்கீங்க. முழு விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமா கனிமொழி. தேனி பாராளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வனை ஆதரித்து இன்று தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் கம்பத்தில் வடக்குப்பட்டி பக்கத்துல பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பாத்தீங்கன்னா ஏராளமான பெண்கள் கும்ப மரியாதையுடன் ஆழத்தி எடுத்து அவரை வரவேற்றனர். தொடர்ந்து ஊர்வலமாக சென்று வடக்குப்பட்டி கல்லர் பள்ளியில் பள்ளி அருகே பேசும் பொழுது அதிமுகவும் பாஜகவும் மறைமுகமாக கூட்டணி வைத்துள்ளதால்தான் ஆளுநர் திமுக சார்பாக முன்னாள் அமைச்சர்கள் மீது ஊழல் புகார் கொடுத்த பொழுது எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் நலத்திட்ட உதவிகளை எடுத்துரைத்து வரக்கூடிய தேனி பாராளுமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடக்கூடிய தங்க தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து பேசிய பழனிவேல் தியாகராஜன் கடந்த 10 ஆண்டுகளில் பாஜக தமிழக மக்களை வஞ்சித்து வருகிறது என்றும் மக்களுக்கு வேலையில்லா திண்டாட்டத்தை உருவாக்கி வருவதும் பொருளாதாரம் அகல பாதாளத்துக்கு சென்று விட்டதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பாரதிய ஜனதா கட்சி ஒவ்வொரு தேர்தல் அறிக்கையின் பொழுதும் பொய் பிரச்சாரம் எடுத்துக் கூறுவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமியும் பாரதிய ஜனதா கட்சியும் மறைமுகமாக கூட்டணி உள்ளதால்தான் அவர்கள் மக்களை ஏமாற்றும் விதமாக தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து கம்பம் நாட்டுக்கள் வழியாக சென்று வஉசி தெருவில் பிரச்சாரத்தை மேற்கொண்டு சென்றார். கனிமொழி. தகவல்களுக்கு நன்றி சத்யராஜ். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.